நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நீங்கள் எல்லோரும் கூடி வந்திருப்பது நம்ம இந்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்பில் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லோருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுக்கக்கூடியதாக, அதாவது தேவன் என்ன நோக்கத்திற்காய் நம்மளை தெரிந்து கொண்டார். ஏதோ நீங்கள் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்புக்கு வர்றீங்க, கற்றுக்கொள்கிறீங்க, நீங்கள் போகிறீங்க, ஆனால் அதற்கு பின்பாக என்ன நடக்கிறது? ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு முறையோ இல்லை 2 முறையோ வர்றீங்க, இல்லை ஒரு சிலரால் வர முடியாமல் போகிறது. ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் எப்படி அதை கை கொள்ள முடியும் என்று சொல்லும் விதமாக இன்றைக்கு அதற்கு ஒரு தரிசனத்தை சொல்லும் விதமாக, இந்த தரிசனத்தை குறித்து சொல்வதற்கு நான் முதலாவது எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வசனம் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2வது அதிகாரம் 9, 10வது வசனங்கள். 1 பேதுரு எழுதும்போது இப்படிதான்: நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். முதலாவது அடிப்படை என்னன்னா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஊழியக்காரர்கள். இதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பழைய நாட்களில் ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியம் செய்யாதவர்கள் என்ற பிரிவு இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை. ஏன்னா எல்லாருமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன்னா நம்ம எல்லாருமே பிடிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறிய, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிய ஒவ்வொருத்தருமே நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரர்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஏன்னா இன்றைக்கு இந்த அடிப்படை சத்தியம் தெரியாதனால தான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த பாஸ் செய்வார், இவர் செய்வார், அவர் செய்வார்னு சொல்லக்கூடியதா. இல்லை இல்லை இல்லை, தயவு செய்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் முதல்ல சொல்லுங்கள், நானும் ஒரு ஊழியக்காரன், நானும் ஒரு ஊழியக்காரி. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பேதுருங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் யார், முதல்ல நீங்கள் எல்லாருமே எதற்காக பிடிக்கப்பட்டீர்கள், ஏன் பிடிக்கப்பட்டீர்கள், நீங்கள் யார் என்பதை சொல்லும்போது முதல்ல என்ன சொல்கிறாரு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எது? கர்த்தர் உங்களை ஹேண்ட் பிக் பண்ணுறாரு, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆறு. ஏன்னா நீங்கள் ஏதோ ஒரு கூட்டத்தில் ஒரு ஆள் இல்லை, இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை வேண்டுமென்றே தெரிந்து செய்து உங்களை பிடித்து கொண்டார். ஏன்னா நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள். அப்போ என்ன சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யூ ஆர் சோசன். யார் உங்களை தெரிஞ்சு கொண்டது? தேவன். எதற்காக? அதாவது இந்த பூமியில் இருக்கிற நீங்கள் தேவனால், பரலோக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன்னா இங்கே நிறைய காரியங்கள் சொல்கிறாரு. முதலாவது என்ன? நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். என்னவா? ஊழியக்காரர்களாய். 2வது யாரு? நீங்கள் ஆசாரிய கூட்டம். எப்படிப்பட்ட ஆசாரிய கூட்டம்? ராஜரீகம். அதாவது நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜ வம்சமோ ஆசாரிய ஊழியமும் பெற்ற ஒரு விசேஷித்த ஒரு ஸ்பெஷல் சந்ததி நீங்கள். எனக்கு அருமையானவர்கள், நீங்களும் நானும் யாரு? ஒரு தனித்துவமான ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டம். இது நம்ம புதிய உடன்படிக்கையில் இருக்க நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து. நாம் தேவனுடைய ராஜா வீட்டு பிள்ளைகள், அதே சமயத்தில் ஆசாரிய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்புறம் யாரு? பரிசுத்த ஜாதி, ஹோலி நேஷன் என்று சொல்லக்கூடியதாய் தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம எடுத்துகிறோம். பரிசுத்தம் என்று சொல்வது என்ன? நீங்கள் தேவனுக்கென்று பிரித்து எடுத்து வைக்கப்பட்டவர்கள். உங்களை தன்னுடைய நோக்கத்திற்காய் கர்த்தர் உங்களை தனியாக பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். நீங்கள் மற்றவங்கள மாதிரி இல்லை, நீங்கள் மற்றவங்கள மாதிரி வாழ முடியாது, நீங்கள் மற்றவங்கள மாதிரி இருக்க முடியாது. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய காரியங்கள்லாம் என்ன? தேவனுக்கென்று பிரித்து எடுத்து வைக்கப்பட்ட மக்கள். அப்போ நீங்கள் யார்? முதல்ல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களை தெரிந்து பிடித்தெடுத்து கொண்டார். நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்கள் அவருக்கென்று பிரித்தெடுத்து வைக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான கூட்டம். கடைசியாக என்ன சொல்கிறாரு?
நீங்கள் அவருடைய சொந்த ஜனம். அவர் கர்த்தர் சொல்கிறாரு, இது என்னுடைய சொந்த ஜனம். நம்ம நிறைய நேரங்களில் நம்மளுடைய ஜபங்கள்லேயும் நம்முடைய காரியங்கள்லேயும் ஏதோ போனால் போகுது, ஆண்டவர் என்னை கேட்டுருங்க, என் ஜபத்தை கேட்டுருங்க, இல்லை ஆண்டவரே நான் உங்ககிட்ட வந்துட மாட்டேனா அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்லை ஆண்டவர் சொல்ற, நீ என்னுடைய சொந்தம், நான் உன்னைய விலை கொடுத்து வாங்கி, நீ என்னுடைய சொத்து என்று சொல்லக்கூடியதாக, என்னுடைய உரிமை சொத்து என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படக்கூடியதாக, ஒரு மகிழ்ச்சி, ஒரு டிலைட்ஃபுல்லாக நம்மளை காணக்கூடியதாக. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு, உங்களை ஹேண்ட்பிக் பண்ணி உங்களை அவருடைய கரத்திலிருந்து உங்களை தனித்தனியாக பிரித்து எடுத்தாரு. அது மாத்திரமல்ல, உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக்குனாரு, ஒரு பரிசுத்த சந்ததியாக உங்களை பிரித்து எடுத்து வைத்தாரு. நீ என்னுடைய சொத்துன்னு சொன்னார். எதுக்கு? யோசிங்க, எதுக்காக? ஏன்? ஒரு நோக்கம் இல்லாமல் இதெல்லாம் செய்வாரா? இந்த நோக்கம் இல்லாமல் கர்த்தர் அதை செய்வாரா? ஏன்னா இந்த நோக்கம் இல்லாமல் இருக்குதான் நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, அன்னைக்கு அநேகர் என்னன்னா, இந்த உலக பிரகாரமான மாம்ச பிரகாரமான வாழ்க்கைக்கு தான் இயேசு கிறிஸ்துவை தேடுறாங்க. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக சிந்திச்சு பாருங்க. தேவன் உங்களை இந்த பூமியில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் வீடு கட்டணும், காரு வாங்கணும், நீங்கள் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காகத்தான் இதை செஞ்சார்னா, உங்களை இவ்வளோ பெரிய காரியங்கள் செய்ய தேவையில்லையே. உங்களை அவர் தெரிந்தெடுக்க வேண்டிய தேவையில்லை, உங்களை அவர் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக மாட்ட வேண்டியதில்லை, உங்களை பிரித்து எடுத்து வைத்து நீ பரிசுத்த ஜாதியாக வாழுன்னு சொல்ல வேண்டியதில்லை, நீ என்னுடைய சொந்த சம்பத்து என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? உங்களுக்கு என்ன சொத்து வேணுமா, சுகம் வேணுமா, இல்லை இது வேணுமா, அதை கொடுத்துட்டு விட்டு போயிருக்கலாமே. அப்ப எனக்கு அருமையானவர்களே, இதனுடைய நோக்கம் என்ன? ஏன்னா அன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரசங்கங்கள் என்னவா இல்லைன்னா, தேவனுக்கு அடுத்த காரியங்களாக இல்லாதது இருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு விசுவாசம் இருக்கிறது. எங்க விசுவாசம் இருக்கு? தேவனுடைய கரத்தின் கிரியைகளின் மேல விசுவாசம் இருக்கே ஒழிய தேவன் பேர்ல ஒரு விசுவாசம் இல்லை. அப்ப இந்த நாட்கள் நம்ம கேட்கக்கூடிய ஒரு சுவிசேஷம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஒரு கலப்படம் உள்ளதா இருக்கிறது. ஒரு உண்மையான வேத வசனத்தின்படி நீ பாவத்தில் மரித்தவனாய் நித்திய காலத்திற்கு நரகத்திற்கு பாவ தண்டனை அனுபவிப்பற நியமிக்கின்ற ஒன்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி திரு ரத்தத்தினால உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னை தனக்கென்று பிரித்தெடுத்து வைத்து உனக்குன்னு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லாதனால இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் விசுவாசத்தையும் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற ஒரு காரியமும், கர்த்தர் எனக்கு வீடு கொடுப்பார் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என் வியாதியெல்லாம் சுகமாக்குவார்னு விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார்னு விசுவாசிக்கிறேன். இப்படி உலக பிரகாரமான காரியங்களுக்கு விசுவாசத்தையும் இதையும் கொண்டு வந்துட்டாங்களே ஒழிய ஒரு உண்மையான ஒரு சுவிசேஷமோ ஒரு உண்மையான காரியத்தில் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த வசனங்கள், இந்த 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது 10வது வசனம், நீங்க யாருன்னு சொல்லிட்டு உங்களை எதற்காக தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தையும் சொல்றாரு. என்ன? நீங்க அவருடைய நற்கீர்த்திகளுக்கு, அவருடைய இரக்கத்திற்கு, அவருடைய வல்லமைக்கு நீங்க என்னவா இருக்கணும்? அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாய். என்ன? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு காரியத்தை கொடுத்து மகா ஆச்சரியமான வெளிச்சத்தை கொண்டு வந்தார் பாருங்க, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கக்கூடியவனாய். அப்ப என்னன்னா, அந்த புண்ணியங்களை என்னை ரட்சித்து என்னை மீட்டெடுத்தாருன்னு சொல்றத அறிவிக்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்டது? யாரெல்லாம் மீட்கப்பட்டீங்களோ மீட்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பொறுப்பு. எனக்கு அருமையாக நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த செய்தியை கேட்கிற நீங்க ஒவ்வொருத்தரும், இயேசு என்னை ரட்சித்தார், இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள், இந்த இயேசு மூலமாக தான் உனக்கு நித்திய வாழ்வு, அதற்காக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிப்பதற்காகத்தான் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டார். நீங்க நினைக்கலாம், அண்ணே எனக்கு அப்படி பேச வராது. உங்க வாழ்க்கை தான். உங்க வாழ்க்கையின் மூலமாய் நான் இப்படி இருந்தேன், இயேசு கிறிஸ்து என்னை மீட்டெடுத்தார், நான் இப்படி வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு காரியம். அதனால தான் அங்கே சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீ என்ன
அந்தகாரத்திலிருந்து மகா ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவருடைய புண்ணியங்களை எப்படி அறிவிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க இருளில் இருக்கிறீங்க, உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றாரு. இப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஆயிட்டீங்க. அப்ப நீங்க என்னவா மாறிடுறீங்க? வெளிச்சமாக மாறி விடுகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தருடைய இரக்கத்தையும் கர்த்தருடைய நன்மையான காரியங்களையும் கர்த்தர் யார் என்பதை அறிவிப்பது மாத்திரமல்ல, நான் அந்த வெளிச்சத்துக்கு வந்து விட்டேன், இப்ப நான் தான் அந்த வெளிச்சம் என்று சொல்லக்கூடியதாய், அந்த வெளிச்சத்திற்கு ஒரு நற்சாட்சியாய் வாழக்கூடியவனாய் இருக்க வேண்டும். அப்ப என்ன, நான் உன்னுடைய வாழ்க்கை என்னவா இருக்கணும்? வெளிச்சமான வாழ்க்கையா இருக்கணும். அதே சமயத்தில் என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு, யாரா இருந்தாலும் உங்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்வதற்காகத்தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அப்போ இந்த ஒரு நாள் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்களை ரட்சித்த அந்த தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? இது நீ செய்யலைன்னா நீங்க செய்யணும். இதை செய்வதற்காகத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைச்சிருக்கிறாரு. முன்னாடி நீங்க யாரு? அவருடைய ஜனங்கள் அல்ல. நீங்க அவரை விட்டு தூரமாக இருந்தீங்க. அவருக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் இருந்தது. நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியாம இருந்தது. ஆனா இப்ப யாரு? அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறீங்க. உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. உங்களை அவர் தான் பராமரித்து போஷித்து வழி நடத்துகிறார். அதனால நீங்க அவருக்கு சொந்தமானவங்களா இருக்கிறீங்க. முன்னாடி என்ன, உங்களுக்கு இரக்கமே இல்லாமல் இருந்துச்சு. அதனால பாவத்திலையும் நீங்க வெறுமையிலும் ஒன்றுமில்லாதல இருக்கக்கூடிய மக்களா இருந்தீங்க. ஆனா கர்த்தர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அந்த பாவங்களை எல்லாம் மூடி உங்களை அழைத்து உங்களை கொண்டு காரியங்களை செய்ய சொல்லக்கூடியவரா. அப்ப என்னன்னா, அடிப்படையில் புதிய உடன்படிக்கையில யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்க எல்லாருமே ஊழியக்காரர்கள். அப்போ நீங்களும் நானும் ஒரு நல்ல ஊழியக்காரனாய், ஒரு ஊழியக்காரியாய், தேவன் என்னை அழைத்ததனுடைய நோக்கத்தினுடைய அந்த புண்ணியங்களை நான் வெளியே அறிவிக்கிறவனாக வர வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் என்னையும் உங்களை அழைத்திருக்கிறார். இதுல இந்த உலக தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியம், இந்த WCF என்று சொல்லக்கூடியது, நாங்க என்ன பண்றோம், எதற்காக இதை சொல்லி கொடுக்கிறோம்? நீங்க ஒருவேளை நாங்கள் அந்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு 4 கேம்ப் நடத்தியிருக்கிறோம். இந்த 4 கேம்பில் நீங்கள் வந்தவங்களா கூட இருக்கலாம், ஒருவேளை இதுவரை வராதவங்களா இருந்திருக்கலாம், ஒருவேளை வரணும்னு முயற்சி பண்ணி வர முடியாதவங்களா கூட இருந்திருக்கலாம். என்ன பண்ணுறோம் இந்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்பில்? இந்த போதிக்கிறவருடைய பயிற்சி முகாம் என்று சொல்லக்கூடியது எதிலிருந்து பண்ணுறோம்? எஸ்ரா 7வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். என்ன, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்கிறதிலிருந்து லேர்ன், லிவ், லெக்சர். என்ன, முதல்ல வேத வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், பின்பு கற்றுக்கொண்ட வேத வசனத்தை கடைப்பிடியுங்கள், கடைப்பிடிக்கிறதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அப்ப என்ன, கற்றுக்கொள், கடைப்பிடி, கற்றுக்கொடு என்று சொல்ல அடிப்படையில் நாங்கள் இந்த கேம்ப்ஸ் எல்லாம் நடத்தினோம். நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதில் பிரயோஜனப்பட்டீங்க. அது நிறைய சாட்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம். இது என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடியதாய், நீங்கள் வேறு ஒருவராய் மாறக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேம்பில் வந்து நீங்கள் மாறிக்கொண்ட நீங்கள் இனி எப்படி வாழ முடியும், நீங்கள் என்ன காரியங்களை செய்ய முடியும்? ஏன்னா நீங்கள் வந்தீங்க, கற்றுக்கொண்டீங்க, அறிந்து கொண்ட பின்பு நீங்கள் எப்படி வாழ வேண்டும், அதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியும், இல்லை நம்ம எப்படி சேர்ந்து இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும்? இப்போ உடனே உங்களுக்கு என்ன தெரியுமா வரும்? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, அவ்வளோதான், இனி அவ்வளோ WCF அவரும் பெருசாக சர்ச்சு கட்டணும்னு நினச்சிட்டாரு, அவரும் பெருசாக மினிஸ்ட்ரி ஆரம்பிக்க நினச்சிட்டாரு. இல்லை இல்லை இல்லை, நல்லா கேட்டுக்கோங்க. நாங்கள் இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 33 சபைகள் நிறுவி இருக்கிறோம். எந்த சபையுமே எங்களுடைய பெயரில் கிடையாது. நாங்கள் எங்கேயுமே பிரான்ச் ஆரம்பித்ததே கிடையாது. எந்த சபையும் உடைச்சி நாங்கள் சபை ஆரம்பித்தது கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா எங்கேயுமே எங்கள் பேர்லையோ இல்லை எங்களுக்கு கீழேயோ நாங்கள் சபை ஆரம்பிக்கவே கிடையாது.
நாங்கள் என்ன பண்ணோம், தகுதியுள்ள மக்களை எடுத்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களை ஒரு தனி சபையாக தான் ஆரம்பித்து கொடுத்துருக்குமே ஒழிய இதுவரைக்கும் எந்த சபையும் எங்களுக்கு கீழே இயங்கவில்லை. நான் ஒரே ஒரு சபையை மட்டும்தான் பார்த்துக்கிறேன், அந்த சபைக்கு நான் போதகராக இருக்கேன், அதை மட்டும்தான் நான் பார்த்துக்கிறேன் ஒழிய மற்றபடி எந்த சபையும் என்னுடைய கண்ட்ரோல்லையோ எனக்கு கீழே இயங்கவே இல்லை. எல்லாமே தனித்தனி சபைகள் தான் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஒருவேளை யாருக்காவது உங்களுக்கு அவ்வளோதான் இவர் எல்லாம் உலகம் பூரா சர்ச்சு தொடங்கும், இல்லவே கிடையாது. நல்லா கவனிங்க, யாரெல்லாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர்களாக வருகிறாங்களோ அவங்களுக்கு ஆவிக்குரிய முறையில் என்னென்ன கொடுக்க முடியும், எங்களால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை உதவி செய்து அவர்களை ஊழியக்காரர்களாய் தேவனுடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்குறோமே ஒழிய எங்களுடைய நோக்கம் சபைகளை ஆரம்பித்து எங்களுக்கு கீழே சபைகள் ஆரம்பிக்க வேண்டும் என்பது அல்ல. முதலாவது. ரெண்டாவது, எங்களுடைய சபைகள் எல்லாவற்றிலையுமே எல்லாரும் வேலை பார்த்து தான் ஊழியம் செய்யணும். டென்ட் மேக்கிங் சொல்லுவோம் இல்லையா, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கூடார தொழில் பண்ணி கொண்டே ஊழியம் செய்தாரோ அதே போல் எல்லாருமே என்ன செய்யணும், வேலை செய்து கொண்டே தான் ஊழியம் செய்யணும். அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் இந்த சபைகளை பூரா நிறுவிக்கொண்டு வருகிறோம். காரணம் என்ன, என்னென்ன நடக்கும், என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த காரியங்களை செய்கிறோம். நாங்கள் எங்கள் சபைகள் பேர் வைக்கும்போது கூட உங்களுக்கு என்ன பேர் கர்த்தர் கொடுக்குறார் அதை வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறோம். எந்த சபையும் எங்களுக்கு கீழே இயங்கலை. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஏன்னா நிறைய பேர் உடனே இவர் எல்லா பக்கமும் சர்ச்சு கட்டி இவர் எல்லா பக்கமும் இவரும் பெருசாக கிடையவே கிடையாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு காலம் அதை நாங்கள் செய்யவும் மாட்டோம், செய்ய போகிறதும் கிடையாது. யாருக்கிட்ட இருந்து எந்த காணிக்கையும் கேட்க மாட்டோம். நல்லா கேளுங்க, கிட்டத்தட்ட 19 வருஷமாக அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவரை யாருக்கிட்டையும் எந்த மனுஷன்கிட்டையும் எங்களுடைய தேவைகளை சொன்னதும் கிடையாது, கை ஏந்தினதும் கிடையாது, காசு கேட்டதும் கிடையாது, இனியும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு நாங்கள் கையேந்தினது காசு கேட்டதெல்லாம் கர்த்தர் ஒருத்தட்ட தான், வேற யாருக்கிட்டையும் கேட்டதே கிடையாது. எங்களுடைய சொந்த சபையில் கூட நாங்கள் காசு கேட்டது கிடையாது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கவனமாக. ஏன்னா நாங்கள் எப்போவுமே தேவன் ஒருவருக்கு தான் ஊழியம் பார்க்கணும், அதனால் தேவன் ஒருத்தர் தான் எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறதுனால நாங்கள் யாருக்கிட்டையுமே எந்த காசுக்காகவும் நாங்கள் ஊழியம் பார்த்தது கிடையாது. அப்போ உடனே நீங்கள் தரிசனம் சொல்லி நீங்கள் எல்லாம் ஊழியம் செய்யணும்னு சொல்ல உடனே ஆஹா இவர் காசு கேட்க போகிறாரு, இல்லை. மாறாக நீங்கள் இந்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் வந்தப்போ பார்த்துருப்பீங்க, எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இலவசமாய் கொடுக்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறோமே ஒழிய உங்ககிட்ட இருந்து காசு வாங்குற நோக்கமே கிடையாது. வாங்கவும் மாட்டோம், கேட்கவே மாட்டோம். வாயை திறந்து எங்களுக்கு காசு வேணும்னு இதுவரைக்கும் கேட்டதில்லை, இனியும் கேட்க மாட்டோம். இது எங்களுடைய வாக்கு, மாறவே மாறாது. கவலையப்படாதீங்க. இம்மட்டும் பாதுகாத்து வந்த இம்மானுவேலர் 19 வருஷம் அந்த ஊழியங்களை நடத்த கிருபை பாராட்டி இருக்கிறார், இனியும் வழி நடத்துவார். அதனால் நாங்கள் அது கேட்க போகிறதே கிடையாது. அப்போ எங்களுடைய நோக்கம் என்ன? அப்போ சபையில் இருக்கிற உங்களை எடுத்து கொண்டு உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்து சபையை உடைக்கிறதா? இல்லவே இல்லை. எங்களுடைய செய்திகள், எங்களுடைய காரியங்கள் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மணவாட்டியாகிய சபையை எடுத்துக்கொள்ள வரப்போகிறார். அந்த சபையை ஒரு பரிசுத்த மணவாட்டியாய் மாற்றி கர்த்தருக்கு உகந்த ஒரு மணவாட்டியான ஒரு திருச்சபையை உருவாக்குவது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ சபையில் இருக்கிற மக்களுக்கு வேத வசனத்தை எப்படியாக கற்றுக்கொள்வது, அந்த வேத வசனத்தின் மூலமாக எப்படி ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது, அதன் மூலமாய் பறந்து விரும்பி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற திருச்சபை எப்படி கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்போ என்ன, எங்களுடைய முதலாவது இலக்கு என்னன்னா சபையை பலப்படுத்துவது தான். அது உலகம் முழுவதும் உள்ள ஓங்கி இருக்கிற எல்லா சபைகளையும் பலப்படுத்துவது. அதே மாதிரி போதகர்கள் மற்றும் போதிக்கிறவர்களுக்கென்று மாநாடுகள் நடத்தி அவர்களுக்கு எப்படி போதிப்பது, அவர்கள் என்ன மாதிரியான பயிற்சியில் போக வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுப்பது எங்களுடைய இன்னொரு நோக்கம். அடுத்து இன்னொரு நோக்கம் என்ன பண்ணுறோம், எல்லா இடங்களிலும் சீஷத்துவ பயிற்சிகள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த சீஷத்துவம் இது படிச்சிருப்பீங்க, இந்த கோர்ஸ் புக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கோம். நீங்கள் இல்லைனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த சீஷத்துவ புஸ்தகம் அனுப்பி கொடுப்போம்.
அந்த சீசத்துவம் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி அநேக நாடுகளில் அநேக சபைகளில் நாங்கள் வந்து இதை போதித்து கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம். சமீபத்தில் கூட ஃபிஜி என்கிற நாட்டில் போய் ஒரு 2 வாரம் வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். நார்த் இந்தியாவில் கொடுக்குறோம். எங்களுடைய சீசத்துவ பயிற்சி புஸ்தகம் வந்து ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, ஒடிஷா லாங்குவேஜில் மொழிபெயர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. மொழிபெயர்த்து பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபிஜி லாங்குவேஜ்லேயும் சொஹைலியிலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், எல்லாரையும் தகுதியுள்ள ஒரு பயிற்றுவிக்கக்கூடிய மக்களாய் நாங்கள் பயிற்றுவிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நாங்கள் பண்ணுறோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதே சமயத்தில் எங்களுடைய எல்லா ரிசோர்ஸஸும், எங்களுடைய செய்திகளாக இருக்கட்டும், செய்தி கீழே இருக்கிற நோட்ஸாக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய எல்லா காரியங்களையும் நாங்கள் இலவசமாய் கொடுக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் யாருக்கிட்டையும் எதுக்காக காசு கேட்டதே இல்லை, இலவசமாய் தான் கொடுக்குறோம். இப்போ எங்களுடைய சபையிலேருந்து ஆப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஆண்ட்ராய்டில் வேலை பார்க்குது. இன்னும் ஆப்பிளில் கொஞ்சம் காலத்தில் வந்துடும். WCF ஆப்புன்னு சொல்லி ஒரு ஆப் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆப்பில் எப்படி ஒரு இந்த செய்திகளை வந்து நீங்கள் ஒவ்வொரு பைபிள் வசனத்திற்கும் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஏறக்குறைய ஒரு 5000க்கு மேற்பட்ட வசனங்களுக்கு அந்த வசனத்தினுடைய ஆழம் என்ன, அதனுடைய இது ஒத்த வசனங்கள் என்ன, அதை எப்படி உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்ள முடியும், அந்த ஒவ்வொரு பகுதியில் உள்ள சேர்மனுக்கு என்ன, அந்த சேர்மன்ஸ் என்னென்ன சேர்மனு, அதுக்கான நோட்ஸ் என்ன, இப்படி எல்லாமே அந்த செயலி மூலமாக நீங்கள் இலவசமாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அப்போ WCF என்று சொல்வது, இந்த வேர்ல்டு கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்று நாங்கள் சொல்லுவது வந்து என்ன பண்ணுறோம், உங்களை ஒரு தகுதியுள்ள ஊழியக்காரர்களாய் மாற்றுவது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய உங்களை கொண்டு போய் ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழ முடியும், எப்படி தேவன் உங்களை பிடித்து கொண்டாரோ அந்த பிடித்து கொண்ட நோக்கத்தின்படி நீங்கள் எப்படி காரியங்களை செய்யக்கூடியவர்களாய் வர முடியும், அதற்கு நாங்கள் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்வதற்காகத்தான் இந்த உலக கிறிஸ்தவ ஐக்கியம் இருக்கிறது. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் வந்து நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. நாங்கள் இந்த 4 இதில் வந்து பார்க்கும்போது இந்த 4 பயிற்சி முகாமில் வந்த அநேகர் சொல்லக்கூடிய காரியங்கள் மூலமாக தான் இந்த தரிசன முகாமை நாங்கள் நடத்துகிறோம். இந்த தரிசன கூட்டத்தை நடத்துகிறேன். காரணம் என்னன்னு கேளுங்க. நிறைய பேர் வந்து, அண்ணே நீங்கள் வந்து இப்படி சொல்லி கொடுக்குறீங்க, இந்த வார்த்தை இப்படி இருக்கிறது, ஆனால் நான் பார்க்கிற காரியங்கள் தவறுதலாக இருக்கிறது, சபைகள் வசனத்திற்கு விரோதமாக நடக்கிறது, வசனத்திற்கு விரோதமாக ஊழியக்காரங்க நடக்கிறாங்க, நான் சத்தியத்தை சொல்லும்போது அது மிகவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை அநேகர் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு வேத வசனத்திலிருந்து ஒரு ஆதாரத்தை காட்டி கொடுத்து நம்ம எப்படி ஒன்றாக இசைந்து செயல்பட முடியும்னு. நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, அங்கே இஸ்ரவேலினுடைய ராஜா ஆகாபும் யூதேயாவினுடைய ராஜாவாகிய ஜோஹசாபாத் யோசேபாத் 2 பேரும் சேர்ந்து ஒன்றாக வரும்போது ஆகாப் ராஜா என்ன செய்கிறாரு, நம்ம வந்து ராமோத் கிலியாத் என்கிற பகுதி நமக்கு சொந்தம், அதனால் நம்ம அதை வந்து சீரிய இராணுவத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வோம், வா நம்ம வந்து அங்கே வந்து போர் செய்து செய்வோம் அப்படின்ன உடனே யோசேபாத் என்ன சொல்கிறாரு, அப்பா என் ஜனம் ஓன் ஜனம், என் இராணுவம் ஓ இராணுவம், நம்ம போவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஆகாப் ராஜா என்ன பண்ணுறாரு, தீர்க்கதரிசிகளை கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா யோசேபாத் சொல்கிறார், முதல்ல கர்த்தர்கிட்ட கேட்போன்னு. உடனே ஆகாப் ராஜா என்ன பண்ணுறாரு, 400 தீர்க்கதரிசிகளை கூப்பிட்றாரு. எத்தனை பேர்? 1 2 இல்லைங்க, 400 தீர்க்கதரிசியை கூப்பிட்றாரு. 400 தீர்க்கதரிசியும் என்ன சொல்கிறான், ஒன்றும் கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார், நீ போ அப்படின்னு சொல்லி. ஆனால் யோசேபாத்துக்கு தெரியுது இது சரியில்லை. எப்படி? மெஜாரிட்டி 400 தீர்க்கதரிசி, அதில் நீங்கள் நல்லா தயவுசெய்து எடுத்து பிறகு வீட்டில் எடுத்து வாசித்து பாருங்கள். ஜடக்காயா என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஒரு கொம்பை வச்சுக்கிட்டு ஓடி போய் அப்படி டான்ஸ் காட்டி, இந்த கொம்பு எப்படி முட்டுமோ அதே மாதிரி நீ முட்டி எல்லாரையும் ஜெயிச்சிருவ அப்படின்னு வேற ஒரு ட்ராமாட்டிக்காக ஒரு காரியமும் சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் யோசேபாத் சொல்கிறாரு, இல்லைப்பா வேற எங்கேயாவது ஒருத்தர்கிட்ட கர்த்தர்கிட்ட கேட்போமான உடனே
இதே ஆகாப் என்ன தெரியுமா சொல்கிறாரு? அதில் 8வது வசனம் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22 8வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா யோசேபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதுக்கு இம்லாவின் குமாரனாகிய மீகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். எப்படி? 400 பேர் இருந்தாலும் மீகாயான்னு ஒருத்தர் இருக்கான், இம்லாவினுடைய குமாரன் மிகாயா இருக்கான். அவன் கர்த்தர்கிட்ட கேட்டு சொல்லுவான், ஆனால் அவன் எப்போவுமே எனக்கு எதிராக தான் சொல்லுவான் அப்படின்னு சொன்னோன்னு யோசேபாத் சொல்ல, நீ அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுங்கிறாரு. கூப்பிட போகிறவனை வச்சு என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு 400 பேர் இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டான், அதனால் நீ வந்து அவருக்கு விருப்பமான செய்தியை வந்து நீ சொல்லு. எப்படி? 400 பேர் ஏற்கனவே சொல்லிட்டான், அதனால அதே மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை நீயும் வந்து சொல்லு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான், மிகாயாவை கூப்பிட்டு வரான். மீகாயா என்ன தெரியுமா சொல்கிறாரு? அந்த 22வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில், கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுவதை சொல்லுவேன். என்ன? ஆண்டவர் என்கிட்ட சொன்னதைத்தான் சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன? நான் சொல்ல மாட்டேன், கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் சொல்லுவேன். யோசிச்சு பாருங்க. அப்போ மிகாயாவை என்ன தெரியுமா சொல்கிறார் ஆகாப் ராஜா? டேய், இவனை கொண்டு போய் சிறையில் போடு, இவனுக்கு சாப்பிட எதுவும் கொடுக்காத, வெறும் ரொட்டி மட்டும் கொடு, தண்ணி மட்டும் கொடு, அவன் அங்கேயே கிடக்கட்டும். யோசிச்சு பாருங்க ஐயா. சில நேரங்களில் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கென்று உண்மையாக வாழும்போது தனித்து விடப்பட்டது போல தான் இருக்கும். ஏன்னா நான் நிறைய அந்த நம்ம கூட்டங்களுக்கு வந்துட்டு போகும்போது அவங்க நிறைய பேர் சொன்ன சாட்சிகள், நிறைய பேர் சொன்ன காரியங்கள், ஏன்னா நான் தனித்து நான் நிற்கிறது மட்டும், நான் மட்டும் தனித்து நிற்கிறது போல இருக்குது, என்னால் அங்கே இருக்க முடியல, என்னால் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவ்வளவு பிரச்சனையாக இருக்குது, அவ்வளவு பிரச்சனையாக இருக்குது, ஏன்னா எல்லாம் நடக்கிறது பூரா இவ்வளவு மோசமான காரியமாக இருக்குது, நான் ஒருத்த மாத்திரம்தான் இருக்கிறேன், எங்கள் சபையிலையும் சரி, இல்லை எங்கள் இடத்துலையும் சரி, எங்கள் ஊர்லேயும் சரி, நான் ஒருத்த மாத்திரம்தான். இல்லை தயவுசெய்து நன்றாக கவனிங்க. சில நேரங்கள் அப்படி இருக்கும், சில நேரங்களில். ஆனால் கர்த்தருக்கென்று ஒரு மீந்து இருக்கிற கூட்டம் என்று ஒன்று உண்டு. த ரெமனன்ட் என்று சொல்லுவாங்க இல்லையா, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் வாழுகிற கூட்டம் எப்போவுமே கர்த்தருக்கு உண்டு. ஏன்னா நீங்கள் ரோமர் 11வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை, எலியாவை கிருத்தி சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? என்ன? எலியா சொன்னதை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எலியா தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய படிபீலங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம், எப்படி? நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? நல்ல கேள்வி கேட்கிறாரு. எப்பா, எலியா சொன்னாரு, ஆண்டவரே உம்முடைய தீர்க்கதரிசியெல்லாம் கொலை பண்ணிட்டாங்க, பலிபீடத்தெல்லாம் இடிச்சு போட்டாங்க, இப்போ நான் ஒருத்த மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறேன், வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது தேவன்கிட்ட இருந்து வந்த பதில் என்ன? பாகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாய் வைத்தேன் என்பதே. என்ன? எலியா நான் ஒரு ஆளுன்னு நினைச்சான், ஆனா கர்த்தர் 7000 பேர் வச்சிருந்தார். எனக்கு அருமையா நல்லா கவனிங்க. நீங்க நிறைய பேர் நீங்க ஒரு ஆள் தான் நினைக்கலாம், ஆனா பாகாலுக்கு முழங்கால் போடாத 7000 பேர் இருக்கிறாங்க. நம்ம வேலை என்ன தெரியுமா? இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க ஒரு ஆள் இந்த 7000 பேரை தேடுற, 7000 பேர் உங்களை தேடுறது, அதுதான் நம்ம செய்யறது. ஏன்னா 5வது வசனம் சொல்லும்போது பாருங்க, அப்படி போல இக்காலத்திலேயும், எப்படி? அதை போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், இன்றைக்கு இந்த வசனம் பொருந்தும். நீங்க நினைக்கலாம் நான் ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிறேன், வேற யாருமே இல்லை, என்ன செய்யறது? இல்ல, நம்ம வேலை என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த 7000 பேரா நம்ம எல்லாரும் சேர்ந்து
யார் ஒரு ஆளாக இருக்கிறாங்களோ, யார் எங்கே பாகாலுக்கு முழங்கால் படியிடாத, உலக பொருள்களுக்கு மண்டியிடாத, உலக மாயைக்கு மண்டியிடாத, உலக காரியங்களுக்கு மண்டியிடாமல் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாய் போதிக்க வேண்டும். ஜனங்கள் அழிந்து போகிறார்கள், இந்த ஜனங்களுக்கு எப்படியாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆவியில வெகுண்டு பாரப்பட்டு ஜெபிக்கிற, தேவனுக்கென்று வாழுகிற ஒரு ஜன கூட்டம் எப்போது மீந்து இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரன் நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, அவருக்குன்னு ஒரு கூட்டம் எப்பவுமே மீந்து இருக்கிறது. அந்த கூட்டத்தோடு நாம் சேர்ந்து தேவன் என்ன செய்ய விரும்புகிறார், தேவனுக்கென்று நாம் எப்படி வாழ வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பெருவாரியான கூட்டம் அப்படி போகலாம், பெரிய கூட்டம் அங்க போகலாம், அங்க கூட்டம் போகலாம், அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா நம்முடைய நோக்கம் என்ன? தேவன் சொன்னதை செய்யக்கூடியதாய், தேவனுடைய மன வாஞ்சையை, அவருடைய இருதய வாஞ்சையை புரிந்து கொண்டு ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. உண்மையான மனம் திரும்புதலோடு அவர்கள் எல்லோரும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வர வேண்டும், அதற்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் வாழக்கூடியது. அப்ப எனக்கு அருமையானவர்களே, மீந்தி இருக்கிற ஜனத்தில் நீங்களும் நானும் ஒரு ஆளு. ஆமா, நம்ம எல்லாம் இப்படி மீந்து இருக்கிற கூட்டத்தில் ஒரு ஆளா இருக்கிறோம். அப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? இந்த தரிசனத்தினுடைய, இந்த கூட்டத்தினுடைய பிரதான நோக்கம் என்ன? ஏதோ வந்தோம், ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்க ஒரு 3 நாள் உட்கார்ந்தோம், செய்தியை கேட்டோம், ஆவியில் வெகுண்டு எழுந்தோம், அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே செய்யலை அப்படிங்கிறது இல்லை. நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதல்ல எனக்கு அருமையானவர்களே, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மீந்து இருக்கிறவங்க யாராரு, நான் எப்படி இவங்ககிட்ட போய் சேர முடியும்? நான் எப்பவுமே செய்வேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாரெல்லாம் வைராக்கியம் உமக்கென்று வாழுகிறாங்களோ அவங்கக்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்த்துருங்க, இல்லைன்னா அவங்கள என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருங்கன்னு. முதல்ல அந்த உங்களுடைய எல்லாருடைய கான்டாக்ட் நம்பரு, உங்களுடைய ஊர் பேர் கேட்டது காரணம் இதுதான். உங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறையா ஊர்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த ஒவ்வொரு ஊர்கள்லையும் நம்ம எல்லாரும் கூடி ஜெபிக்கக்கூடிய மக்களா. எப்படி? முதல்ல உங்கள் ஊரில் யார் இருக்கா, உங்கள் பட்டணத்தில் வேற யார் இருக்கா, இப்படி வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்க யார் இருக்கா, அவங்க எல்லாம் கூடி ஜபிக்கக்கூடியதாக. இதில் இன்னொரு காரியம் நான் முதல்ல சொல்லிடுறேன், இதற்கு முன்பாக நான் இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, அண்ணே இப்படி இருக்கணும், ஆனால் எங்கள் சபை இப்படி இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து போகிறவங்க சபையில் போய் சண்டை போட்டு கிடக்காங்க. போதகரை மாற்றணும், இவர் இந்த மாதிரி இல்லை, வசனம் இப்படி இருக்குது, நீங்கள் தவறுதலாக பிரசங்கம் பண்ணுறீங்க. இல்லைங்க, தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்னு பாருங்க. இப்போ நான் இன்னொரு காரியம் சொல்கிறேன். பெருவாரியான காரியங்களில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய சபையை மாற்றணும், உங்கள் இதில் மாற்றணும். அவங்க மாறுவாங்களா? அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது? இப்போ இப்படி சிந்திங்க. நீங்கள் ஒரு ஆங்கிலிக்கன் சர்ச்சுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு பெந்தகாஸ்டல் சர்ச்சுக்கு போகிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ நேரம் சர்வீஸு? 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் விட்டுருங்க. ஒரு வாரத்தில் 2 மணி நேரம் நீங்கள் கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகிறீங்களா, போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் உட்காந்து பேசிட்டு, நீங்கள் அங்கே போகிறது என்னத்துக்கு? நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க கூட சண்டை போடாமல் நீங்கள் வந்துடுங்க. உங்களுக்கு அதே சபையில் உங்களுக்கு ஏதாவது ஊழியம் செய்ய வாய்ப்பு இருக்கா? சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, சண்டே ஸ்கூல், சிறுவர் ஊழியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? போய் பண்ணுங்கள், நல்ல காரியத்தை சொல்லி கொடுங்க. இல்லை வாலிபர்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்கள். இல்லை யங் அடல்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வாலிப வயது உள்ள மக்களுக்கு சொல்லக்கூடியது இருக்கா? சொல்லுங்கள். இல்லை ஆண்களுக்குரிய ஊழியம் இருக்கா, பெண்களுக்கான கூட்டம் இருக்கா, இதில் ஏதாவது உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை சொல்லி கொடுக்க முடியுமா? சொல்லுங்கள். இல்லையா என்ன பண்ணுங்க, அந்த 2 மணி நேரத்தை விட்டுருங்க. உங்களுக்கு வாரத்தில் மீதி நேரம் பூரா இருக்கு பாருங்க, அந்த மீதி நேரங்களில் இப்படிப்பட்ட மக்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணி நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்ய முடியும், நம்ம எப்படி மற்றவர்களுக்கு நம்ம போதிக்க முடியும், மற்றவர்களுக்கு நம்ம எப்படி, என்னுடைய மனக்கண்களை தேவன் திறந்தாரு, நான் எப்படி மற்றவருடைய மனக்கண்களை திறக்க முடியும், நான் எந்த வகையில் நான் கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க முடியும். இதை பாருங்க முதல்ல. ஏன்னா நிறைய நேரங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சபைகளில் போய் சபையில் உள்ளவங்களை சொல்லும்போது, ஏன்னா அவர்கள் எப்படி மிகாயா ஒரு ஆளாக இருக்கும்போது 400 தீர்க்கதரிசிகள் பொய் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி காசுக்கு ஊழியம் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அதை பற்றி கவலையப்படாதீங்க.
அது அவங்களோட வேலை, செஞ்சுட்டு போட்டோம். ஆனால் நம்மளுடைய வேலை என்ன? கொஞ்சம் புளிச்ச மாவு என்ன பண்ணோம்? மொத்த மாவையும் புளிக்க வைக்க பண்ணோம். அப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறினவர்களாய், உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப், லெட் தேர் பி எ விட்னஸ் அமங் தம். அட் த சேம் டைம் அதே நேரத்தில் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, உங்களுக்கு போதிக்கக்கூடிய வரம் இருக்கா, போங்க போதிங்க. உங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய வரம் இருக்கா, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்து வீட்டு, ஏற்ற வீடு, இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, இல்லை நீங்கள் போகிற இடத்துல வர்ற இடங்களில் யாருக்கு எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்து நம்ம எப்படி ஜெபம் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய முடியும். ஏன்னா இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா, சபைக்கு போகிறதையே ஊழியன் நினைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் சபை தன்னை உள்ளுக்குள்ளே, நான் எப்படி சபை என்ன கட்டடத்தை இடித்து பெருசாக கட்ட முடியும், நான் எப்படி இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் போட முடியும், நான் எப்படி இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கர் வாங்க முடியும், நான் இன்னும் கொஞ்சம் எப்படி பெரிய இது வாங்க முடியும், எப்படி என் சர்ச்சை இன்னும் பெருசாக கட்ட முடியும், நான் எப்படி 50 கோடி கட்ட முடியும், 100 கோடி கட்ட முடியும், 200 கோடி கட்ட முடியும். நீங்கள் புதிய ஏற்பாடை பூரா எடுத்து வாசிச்சு பாருங்கள். வீடுகள் தோறும் எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களை நீங்கள் எப்படி உபயோகப்படுத்த முடியும், எப்படி கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு சந்ததியை எழுப்ப முடியும், யாருக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல முடியும், எங்கே போய் சொல்ல முடியும் என்று சொல்லக்கூடியதா. அதனால் எனக்கு அருமையானவர்களே, போய் உங்கள் சபையை தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா நான் அது ரொம்ப விரும்பி கேட்டுக்கொள்வது தான். ஏன்னா நிறைய நேரங்களில் நான் கேட்குறது என்ன, எங்கள் சர்ச்சில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி சர்ச்சை இருக்குது. தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு 2 மணி நேரத்தை கொடுத்துருங்க. ஆனால் என்ன பண்ணுங்கள், மீதி நேரத்தில் நீங்கள் எப்படி ஒரு நல்ல ஊழியம் பார்க்க முடியும், என்ன மாதிரியான ஊழியம் செய்ய முடியும். இப்போ நான் இந்த சொல்லும்போது ஒவ்வொரு ஊர்லேயும், நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க, திருச்சியில் இருக்கீங்க, தஞ்சாவூரில் இருக்கிறீங்க, தூத்துக்குடியில் இருக்கிறீங்க, இல்லை மதுரையில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கிறீங்க, இப்படி எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது பாருங்கள், தாளந்துகள் இருக்குது பாருங்கள். அந்த தாளந்துகளை எப்படி நம்ம வேறொரு பகுதியில் உபயோகப்படுத்த முடியும். ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருக்கலாம், மதுரையில் ஒரு கூட்டம் இருக்குது, மதுரை மக்களோடு சேர்ந்து நீங்கள் போய் அவங்க மதுரை மக்களை என்கரேஜ் பண்ணி, வாங்க நம்ம எல்லாம் போய் சுவிசேஷ ஊழியம் செய்யலாம், எப்படி நம்ம ஊழியம் செய்ய முடியும்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை மதுரையில் இருக்கிறவங்க திருச்சிக்கு போய் சொல்லி கொடுக்கலாம், திருச்சியில் இருக்கவங்க தஞ்சாவூருக்கு போகலாம், தஞ்சாவூரில் இருக்கவங்க தூத்துக்குடி போகலாம். இப்படி நம்ம என்னென்னா, நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை எங்கே உபயோகப்படுத்த முடியும், எந்த இடங்களில் உபயோகப்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஏன்னா இப்போ நம்ம நீங்கள் கற்றுக்கொண்டுட்டு போகிறது மாத்திரம் இல்லை. ஏன்னா வர்றீங்க, கற்றுக்கொள்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு வேகம் உண்டாகிறது, நான் ஏதாவது செய்யணும்னு. ஆனால் அதை செய்ய முடியாத அளவிற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல பாருங்கள். இப்போ அந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக ஒன்று, நம்ம ஒவ்வொரு ஊர்லேருந்தும் மற்ற ஊர்களில் உள்ள மக்களுக்கு சொல்லி கொடுப்பது. ரெண்டாவது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு மிஷன் ஃபீல்டு இருக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் எந்த மிஷன் ஃபீல்டு. இப்போ நீங்கள் உங்கள் சொந்த ஊர்லேயும் ஒரு மிஷன் இருக்கும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் வேலை பார்க்குற இடம், இல்லை நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு மதுரையில் அண்ணா நகரில் இருக்கீங்கன்னா அண்ணா நகர் உங்களுடைய எருசலேம். அதை தாண்டி வேறு பக்கத்தில் உள்ளவங்க. இல்லை இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் அம்பத்தூரில் இருக்கீங்கன்னா பக்கத்தில் ஆவடி, இல்லை அதுக்கப்புறம் உள்ள ஊர், இல்லை வேறு பக்கம் இந்த பக்கம் கள்ளிக்குப்பம், இல்லை அந்த பக்கம் அது, இப்படிப்பட்ட ஒரு ஏரியா. இல்லை நீங்கள் தூத்துக்குடியில் இருக்கிறீங்க, சரி நான் திருநெல்வேலிக்கு போக முடியும், இல்லை நான் திருநெல்வேலியில் இருக்கேன் கன்னியாகுமரி போக முடியும். இப்படி எங்கே போய் நம்ம என்ன பகுதியில் உள்ள மக்களுக்கு என்ன மிஷன் செய்ய முடியும். இது போக ஒரு மிஷன் ஃபீல்டு நம்ம நார்த் இந்தியாவில் ஒன்று பீகார், இல்லை ஒரிஷா, இல்லை ஹிமாச்சல், இப்படிப்பட்ட பகுதியில் உள்ள மிஷனரி ஊழியங்களை எப்படி நம்ம தாங்க முடியும். ஒன்று ஜெபம் பண்ணலாம். ரெண்டாவது, நான் வருகிற நாட்களில் உங்கள் இதிலேருந்து கொஞ்சம் பேர்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஷன் ஃபீல்டுகளுக்கு அனுப்புவதற்கு ஒவ்வொரு மிஷன் ஃபீல்டுலையும் போய் அந்த மிஷன்ஸ் எப்படி நடக்குது, அங்கே உள்ள மக்களுக்கு நம்ம எப்படி நம்ம ஜெபிக்க முடியும், அவங்களுக்கு எப்படி நம்ம ஊழியம் செய்ய முடியும், நம்மளை எப்படி கர்த்தர் அங்கே உபயோகப்படுத்த முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கொடுக்கக்கூடியதாக. அப்போ என்னென்னா, நமக்கு ஒரு தரிசனம், மிஷன் ஃபோக்கஸ் எங்கே, உள்ளூர்லேயே இருக்கணும், வெளியூர்லேயே இருக்கணும், வெளி தேசத்திலே வரக்கூடியதா.
அப்போ என்ன, எல்லாருமே ஒரு நல்ல தகுதியுள்ள ஊழியக்காரர்களாய் எனக்கு இந்த கிருபை வர இருக்கு, இந்த வரத்தை நான் எப்படி அங்கே உபயோகப்படுத்த முடியும், இதன் மூலமாய் நான் எப்படி மற்றவர்களை உற்சாகப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் எல்லாரும் என்ன ஒருவரோடு ஒருவர் இணக்கமாக, நான் சொன்னேன் இல்லையா, 7000 பேர் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் என்ன சொல்லக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கிறேன் மீதி பேரெல்லாம் சரியில்லை, அது இல்லை. 7000 நான் 1, 7001 இப்போ ஆண்டவர் நம்ம கூட. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ பெரிய மாறுதலை கொண்டு வர முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் ஃப்ராக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே இங்கே அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேராக இருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருமே இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இது. நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து, நம்ம எல்லாரும் சேர்ந்து, எப்படி நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். நம்ம ராஜ்யம் இல்லை, நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. அது யார் பேர் வேணாலும் வச்சுட்டு போட்டோம், யாருக்கானாலும் பண்ணிட்டு போட்டோம். ஏன்னா நமக்கு பலன் கொடுக்கறது யாரு? கர்த்தர். அப்போ நம்மளுடைய வேலையை பார்த்து, ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, என் நாமத்தின் நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் நான் கணக்கு வச்சிருப்பேன்னு. அப்போ நமக்கு மனுஷன்ட்ட இருந்து வரணும்னு அவசியம் இல்லை, மனுஷர்கள் பாராட்டணும் அவசியம் இல்லை. ஐயோ அவர் இவ்வளோ பெரிய ஊழியக்காரர், ஐயோ அவர் இவ்வளோ, அதெல்லாம் தேவையே கிடையாது. நமக்கு என்ன சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும், இவன் உண்மை உள்ளவன், இவன் உண்மையாக எனக்கு ஊழியம் பார்த்தான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்போ நம்ம இந்த கற்றுக்கொண்ட பாடங்களை நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய மக்களா, அதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொருத்தரையும் ஒன்றோடு ஒன்று இணைத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வருகிற நாட்களில் நம்ம இன்னும் ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை செய்யக்கூடிய மக்களாய். ஏன்னா ஒருத்தர் இழுக்கிறது கொஞ்சம், ஆனால் 2 பேர் சேர்ந்து இழுத்தா, ஒருத்தன் 1000, 2 பேர் சேர்த்தா எவ்வளோ சொல்கிறாரு? 10,000. அப்போ யோசிச்சு பாருங்கள், கர்த்தருடைய கணக்கு வேறு. அப்போ நம்ம சேர்ந்து செயல்படும்போது, நம்ம எல்லாரும் தொடர்ந்து சேர்ந்து செயல்படும்போது, ஏன்னா நாங்கள் இங்கே லண்டனில் இருந்து அங்கே இந்தியாவுக்குள்ளே தான் ஊழியம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ளே ஆண்டவர் என்னை காட்டிலும் நல்ல தகுதியான மக்களை வெளியே கொண்டு வருவார், எங்களை காட்டிலும் நல்ல கிருபை வரங்குள்ள கொண்டு வருவார், நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்புவார். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். யாரெல்லாம் அந்த கர்த்தருடைய இருதய துடிப்பை புரிந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த கர்த்தருடைய இருதயத்தை உணர்ந்து கொள்கிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்கென்று நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு துடிப்புடன் ஒரு முனைப்புடன் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாரையும் இணைத்து கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அப்போ நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்ன கருமையான சகோதரனை சகோதரியை, நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்துவிட மாட்டோமா? நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபித்து நம்ம எப்படி அறியப்படாத மக்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், விடுதலை எப்படி கட்டுகளில் இருக்க மக்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும், சந்திக்கப்படாத மக்களை சந்திக்க வைக்க முடியும், எப்படி இந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். வருகிற காலங்கள் இன்னும் கொடிதாய் போய்கொண்டே இருக்கிறது. இப்ப நம்ம சுதாரித்து, இப்ப நம்ம எழும்பி, இப்ப பிரகாசிக்க தவறிவிட்டோம் என்றால் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு வீணா போயிடும். அதனால எனக்கு அருமையானவர்களே, மீதி சபை என்ன செய்யுதுங்கிறத விட்டுருங்க, மீதி ஊழியக்காரர் என்ன செய்கிறாருன்னு விட்டுருங்க. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன? ஏன்னா அவங்க செய்கிறத அவங்க செஞ்சுட்டு போட்டோம், அதற்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், தேவனுக்கென்று வாழ வேண்டும். அப்ப தேவனுக்கென்று வைராக்கியமாய் வாழுவதென்றால் என்னை ஒரு ஊழியனாக கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், எனக்குள்ள பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் தேவனுக்கென்று வாழ வேண்டும், நான் அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறேன், நான் ராஜரீக ஆச்சாரிய கூட்டமாய் இருக்கிறேன், அவர் என்னை தெரிந்து கொண்டார், நான் அவருடைய சொந்த சம்பத்து. அப்ப நான் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நான் இந்த பூமியில் ஒரு உப்பாக வெளிச்சமாக வாழ்வதற்காகத்தான் கர்த்தர் என்னை பிடித்து கொண்டார். அதனால நான் அதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உந்துதல், அதுல வரக்கூடிய ஒரு தாக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, மறுபடியும் சொல்லுகிறேன், ஏதோ நம்மை ரட்சித்தது இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக இல்ல, நம்மை ரட்சித்தது ஏதோ நீங்க பெரிய வீடு கட்டணும் என்பதற்காக இல்ல, நம்மை ரட்சித்தது ஒரு பெரிய கார் வாங்கணுங்கிறதுக்காக இல்ல, நம்மை ரட்சித்தது கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்பதற்காக. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும், your life counts for God, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு தேவை. எனக்கு அருமையானவர்களே, அது கர்த்தர் அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டவராய் இருக்கிறார். அதனால தான் எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, ஏன்னா கர்த்தர் உங்களை என்னை ரட்சித்தது அவருடைய நாம மகிமைக்கென்று, அவர் ஒருத்தர் அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறது அவருடைய இருதய நோக்கம். இன்றைக்கு
அந்த கர்த்தருடைய இருதய நோக்கத்தை, அந்த கர்த்தருடைய இருதய அதிர்வை உணர்ந்தவர்களாய் நம்ம எல்லாரும் ஒன்று நாம் சேர்வோம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்று பக்தன் பாடினது போல, எனக்கு அருமையானவர்களே, நமக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை எல்லாம், இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, ஒன்னே எனக்கு கர்த்தர் பிடிச்சது அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு. சகோதரனே சகோதரியே, வாங்க எலும்பி பிரகாசிப்போம், வாங்க இந்த காரியங்களை செய்வோம். என்னுடைய திறமையை நான் கொண்டு வர்றேன், என்னால் சமைக்க முடியும் நான் சமைச்சு கொடுக்குறேன், என்னால் ஜெபம் பண்ண முடியும் நான் ஜெபம் பண்ணுறேன், என்னால் காசை கொடுக்க முடியும் நான் காசை கொடுக்குறேன், என்னால் ஊருக்கு போக முடியும் நான் ஊருக்கு போகிறேன், என்னால் பிரசங்கிக்க முடியும், என்னால் போதிக்க முடியும், என்னால் காரியங்களை செய்ய முடியும் சொல்கிறவங்க நம்ம எல்லாருமே, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உண்டான தனித்தனி திறமைகளை கொண்டு வந்து நம்ம எல்லாரும் செயல்படும்போது, அந்த மீந்தி இருக்க அந்த ரெமனன்ட் என்று சொல்லக்கூடிய அந்த 7000 பேர் என்ன செய்ய முடியும்? எனக்கு சிந்தித்து பாருங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 11 பேரை விட்டு போனார், இந்த உலகத்தையே கலக்கிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு நம்ம இந்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் மற்றும் நம்மளுடைய செய்திகள் மூலமாய் ஒன்றிணைக்கப்பட்ட எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் இணைந்து செயல்பட்டா என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போ 1 பேதுரு 2 சொன்னது போல, நான் பிடிக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து கொள்வோமா? அப்போ நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற நீங்கள், ஒருவேளை இதுவரை உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் இணைப்பில், இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இல்லாமல் இருந்தீங்கன்னா, தயவு செய்து உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில், உங்கள் ஊர் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. உங்கள் ஊர்லேயே இப்படி ஒரு குழு இருக்கும், அவங்களோட சேர்ந்து உங்களை இணைந்து நீங்கள் அவங்களோடு சேர்ந்து ஜெபிக்க, அவர்களோடு சேர்ந்து காரியங்களை செய்ய நாம் ஒரு காரியங்களை செய்வோம். வருகிற நாட்களில் நம்ம இப்போ இந்த சிறு சிறு குழுக்களாய் சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்களை வைத்து நாம் அடுத்த முறை நம்ம எல்லாம் ஒன்று சேரும்போது எப்படி நம்ம இந்த குழுக்களுக்குள்ள நாம் எப்படி இன்னும் அதிகமாய் வேலை செய்ய முடியும், நம்ம எப்படி ஒருவரை ஒருவர் நாம் இன்னும் உற்சாகப்படுத்த முடியும், நம்ம எப்படி இன்னும் ஒருத்தருக்குள்ள அந்த உந்துதலை கொண்டு வர முடியும், எப்படி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிருபையில் நம்மளை கர்த்தர் வழி நடத்தட்டும். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி மரணத்திற்கு முன்பாக அவர் துடித்த துடிப்பை ஒரு நிமிஷம் உங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள். எதற்காக கர்த்தர் மரித்தார்? எதற்காக கல்வாரி சிலுவையில் அவ்வளவு கோர மரணம் அடைந்தார்? நீங்க ஒரு வீடு கட்டணும்னா, இல்ல ஒரு கார் வாங்கணும்னா, இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னா, இந்த உலக பிரகாரமான காரியத்திற்கா? ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள தங்கம் வெள்ளி பொன் எல்லாம் என்னுடையது என்று சொன்ன தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே. பிறகே கல்வாரி மரணம், பிறகே அவருடைய ரத்தம் சிந்துதல், ஒரு பெரிய நோக்கம் இருக்கதை எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை புரிந்து கொண்டாயா? அந்த நோக்கத்தை புரிந்த நீ சும்மா இருக்கலாமா? ஒருவேளை இன்றைக்கு எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, நான் அதனாலதான் செய்யலை, இதுதான் சரியில்லை, நான் ஒருத்த மாத்திரம் தான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எலியாவை போல உட்கார்ந்து இருக்கிறாயா? எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, எழும்பி வா. 7000 பேர்கள் உண்டு. பாகாலுக்கு முழங்கால் படிகிறது 7000 பேர் உண்டு. எழும்பி வா, எழுந்து கட்டுவோம். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். தேவனுக்கென்று காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடிய மக்களாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் நமக்கென வாழ்ந்தது போதும். வாழுகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அது கிறிஸ்துவுக்காய் இருக்கட்டும். அப்படி வாழும்போது கிறிஸ்து மகிமைப்படுவார். அழிவுல போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் மீட்கப்பட்டு தேவனுக்கென்று வாழக்கூடிய மக்களாய் மாறுவார்கள். நமக்கு வரக்கூடிய பலன், நித்திய பலன் தேவனிடமிருந்து உண்டாகும். செய்வோமா? இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயங்கள் என்னத்தை சொல்றாரோ, எதை செய்ய உங்களை உந்துதாரோ, எந்த காரியங்கள் தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்ற ஒரு உந்துதல் உண்டாகிறதோ அதை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே.
ஏதோ நாங்கள் சும்மா ஜெபிப்பதனால் அல்ல, இந்தியா இயேசுவுக்கு என்று ஜெபிப்பதனால் அல்ல. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பணியை செய்ய வேண்டும். எதை செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், யாருடன் சேர்ந்து செய்ய வேண்டும், எப்படி நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு நல்ல உக்கிரான ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய், புரிந்தவர்களாய், அதை செயல்பட எங்கள் தேவன் இதோ எங்களுக்குள் ஒரு காரியத்தை பண்ண வேண்டுமாய், ஆண்டவரே எங்களுக்குள்ள ஒரு உந்துதலை உண்டு பண்ண வேண்டுமாய், இதோ தீமோத்தேயுக்கு எழுதினது போல, இதோ உனக்குள் இருக்கிற அந்த அக்கினி அபிஷேகத்தை அனல் மூட்டு என்று சொன்னது போல, ஆம் ஆண்டவரே, ஃப்ளேம் இட் ஃபயர் என்று சொன்னது போல, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு உந்துதல் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய், உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.